வணக்கம். வசந்த காலம் யூடியூப் சேனல் வாயிலாக ஜோதிடர் சண்முகப்பிரியன், சென்னை அடையாறிலிருந்து நம்ம இந்த தமிழ் புத்தாண்டு பலன் பார்த்துக்கிட்டு இருக்கோம். விஸ்வாசு வருஷம். இந்த விஸ்வாசு வருஷம் தனுசு ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இது நம்ம சித்திரை 1 அப்படிங்கிறத ஏப்ரல் 14, 2025 முதல் 13 ஏப்ரல் 2026 இந்த காலகட்டத்தை தான் நம்ம இப்போ தனுசு ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். பொதுவாக இந்த பலன்கள் எப்படிலாம் வரும் அப்படின்னா, இந்த வருடக்கோள்கள்னு சொல்லக்கூடிய ராகு, கேது, குரு பெயர்ச்சி, சனி பெயர்ச்சி, இதை வச்சு தான் நம்ம பலன் சொல்கிறோம். அவ்வாறாக பார்த்தோம்னா இது என்னென்ன மாற்றங்கள்லாம் இந்த வருஷத்தில் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, சித்திரை 13, 26/4/2025 ராகு கேது பயிற்சி இருக்குது. இந்த ஆண்டு விஸ்வாச ஆண்டில் ராகு கேது பயிற்சி இருக்குது. சித்திரை 28, 11/5/2025 அன்று குரு பயிற்சி. குரு பகவான் ரிஷபத்தில் இருந்து மிதுனத்துக்கு போகிறார். இந்த குரு பகவான் அதிசார கதியில் மறுபடியும் ஒரு பயிற்சி இருக்கு. அது குரு பகவான் மிதுனத்திலிருந்து கடகத்துக்கு 8/10/2025 முதல் 22/12/2025 வரைக்கும் அதிசார கதியில் அவர் கடகத்தில் இருக்க போறார். இதுக்கப்புறம் சனி பயிற்சி. சனி பகவான் மார்ச் மாதம் 6ஆம் தேதி 2026 தான் அவருடைய பயிற்சி. இப்போ நம்ம சொல்கிறது சுத்தமான வாக்கிய கணிதம். அதை வைத்து கணித்து பலன் சொல்கிறோம். இந்த வாக்கிய பஞ்சாங்கப்படி சனி பகவான் மார்ச் மாதம் 2026 தான் பயிற்சி. இதை திருநள்ளாறு டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. திருநள்ளாறில் சனி பயிற்சி அன்றைய தினம்தான். நம்ம வாக்கிய முறையில் தான் கணித்து பலன் சொல்லிட்டு இருக்கோம். இப்போ தனுசு ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது, முதல்ல இந்த ராகு கேது இவர்களுடைய மாற்றம் என்ன செய்யும் அப்படின்னு பார்த்தோம்னா, ராசிக்கு 10ஆம் இடத்துல இருந்த கேது உங்கள் ராசிக்கு 9ஆம் இடம் போகிறார். 10ல் கேது இருக்கிறது நல்ல விஷயம். 10ல் ஒரு பாவியாவது இருக்கணும் அப்படிம்பாங்க. அவர் 9ஆம் இடம் போகிறார். உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்துல இருந்த ராகு 3ஆம் இடம் வரப்போறார். முதல்ல எப்படின்னா 4ல் ராகு, 10ல் கேது இருந்துச்சு. 10ல் கேது இருக்கிறது நல்லது. இப்போ இந்த 10ல் இருக்கிற கேது 9ஆம் இடம் போறாரு. 4ல் இருக்கிற ராகு 3ஆம் இடம் வரப்போறார். இப்போ ராகுவால நன்மை. போன வாட்டி கேதுவால நன்மை இருந்துச்சு. இப்போ ராகுவால நன்மை. ராகு 3ஆம் இடம் வருவது சிறப்பு. அதே மாதிரி ஏற்கனவே 3ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கார். சனி 3ல் இருக்கிறதும் சிறப்பான பலன். இந்த ஆண்டு ஃபுல்லாகவே சனி அங்கே தான் இருக்க போறார். கும்பத்தில் தான் இருக்க போறார். என்ன, இந்த ராகுவும் சனியும் இணைவது 3ஆம் இடத்துல அவ்வளோ பெரிய நல்ல பலன் அல்ல. 3ஆம் இடத்துல இந்த 2 கிரகம் இருக்கலாம், இணைந்திருப்பது சிரமம். அப்போ அதற்கு காலபைரவரை வணங்கிக்கிட்டே இருக்கணும். அஷ்டமி தோறும் காலபைரவரை வணங்குவது சிறப்பான பலன் அப்படின்னு ஒரு பக்கம். 3ஆம் இடம் அப்படிங்கிறது நம்மளுடைய முயற்சிகள், நம்மளுடைய தைரியம், நம்மளுடைய வீரியம், விஜயத்தை சொல்ற இடம். அங்கே இந்த பாவகிரகங்கள் இருப்பது சிறப்பு. அப்போ நம்ம சிறப்பாக தான் இருப்போங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. கொஞ்சம் சில அப்டக்கல்ஸ் வரும். அந்த தடையை தாண்டி போகிறதுக்கான தைரியத்தை மேலோங்கிக்கணும், வச்சுக்கணும். இப்போ இந்த கேது பகவான் 9ஆம் இடத்துக்கு வராரு. அதனால என்ன பலன் அப்படின்னா, தந்தைக்கு ஏதாவது சிறு பிணிகள் வரலாம், தொந்தரவு வரலாம். அதனால தந்தையோட ஹெல்த்தை கொஞ்சம் நீங்கள் பார்த்துக்கணும். உங்களுடைய கவனத்தில் உங்கள் அப்பாவை வச்சுக்கணும். இது ஒரு பக்கம். 9ல் கேது வரும்போது நிறைய பேருக்கு இந்த ஆன்மீக சுற்றுலா போகிறதுக்கான எண்ணத்தை மேலோக்கி கொடுக்கும் இந்த கேது பகவான். அதுவும் சூரியனோட வீட்டுக்குள்ளே வரார். அதனால் சிவஸ்தலங்கள்லாம் நீங்கள் போயிட்டு வர்றது சிறப்பு. குரு பகவான். இந்த குரு பகவானை பொறுத்த வரைக்கும் இந்த தனுசு அப்படிங்கிறது குருவுடைய சொந்த வீடு. இந்த குரு பகவான் 2 வீட்டுக்கு ஆதிக்கம் வாங்குறார். உங்கள் ராசிக்கு 4ஆம் வீட்டுக்கும் குரு பகவான் சொந்தக்காரர். இந்த குரு பகவான் இது காலம் வரைக்கும் 6ஆம் இடத்துல இருந்தார், ரிஷபத்தில் இருந்தார். அது அவ்வளோ நல்ல பலன் அல்ல. 6ல் குரு, ஊரில் பகை அப்படிம்பாங்க. இப்போ நிறைய பகைமையை நம்ம சந்திச்சிருந்துருப்போம். அதில் இருந்து இப்போ ஒரு ரிலீஃப். குரு 7ஆம் இடம் வரப்போறார். 7ஆம் இடம் அப்படிங்கிறது புகழை கொடுக்கக்கூடிய இடம், வெற்றியை கொடுக்கக்கூடிய இடம். அதுவும் ராசி அதிபதி 7ஆம் இடம் வந்தால் ரொம்ப பிரமாதமான பலன், அருமையாக இருக்க போகுது. இந்த குரு பயிற்சி சீரும் சிறப்புமாக உங்களை மேலே கொண்டு வரப்போகிறோம். அப்போ நீங்கள் படிக்கக்கூடிய மாணவர்களாக இருந்தால் சிறந்த மார்க் எடுத்து மேலே வந்துடுவீங்க. திருமண வயதில் இருக்கிறவங்களுக்கு திருமணம் நடக்கும். குழந்தை பேரை எதிர்பார்க்குறவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும்.
வேலை உத்தியோகத்துக்கு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு உயர்வு உண்டு, வேலையில் மாற்றம் எதிர்பார்க்குறவங்களுக்கு மாற்றம் உண்டு, நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு பெயர்ச்சி. ஸோ குருவால் எல்லா நன்மையும் நடக்கும். குரு வந்து தனக்காரகன். அப்போ காசு பணம் இப்போ நிறைய நீங்கள் பார்க்க போகிறீங்க. கைக்கு வருமானம் வரும், வேலை வாய்ப்பு, வேலையில் ஒரு நல்ல இணக்கம். அதாவது வேலையில் நம்ம பக்கத்தில் இருக்கக்கூடிய பக்கத்து பெஞ்சுக்காரனே நமக்கு பிரச்சனை பண்ணக்கூடாது. அப்போது அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க, ஸோ அது வந்து வீடாக இருந்தாலும் சரி, அலுவலகமாக இருந்தாலும் சரி, அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க நமக்கு அனுசரணையாக இருப்பாங்க. அதே மாதிரி குடும்ப உறவுகள் மேம்படும். குடும்பத்தில் இருக்கிறவங்களும் நமக்கு உறுதுணையாக இருப்பாங்க. உற்றார் உறவினர் சொந்த பந்தத்தோட நல்ல இணக்கம் ஏற்படும். ஸோ அது ஒரு நல்ல அருமையான விஷயம். வெளிநாட்டிலிருந்து நல்ல செய்திகள்லாம் வரும். வெளிநாட்டு உறவுகள் உங்களுக்கு மேம்படும். வெளிநாட்டிலேருந்து நல்ல செய்தி வரும், வெளிநாட்டு உறவுகள் மேம்படும். ஸோ அதனால் இந்த தனுசை பொறுத்த வரைக்கும், தனுசு ராசிக்காரங்களுக்கு குரு பகவான் சிறப்பான பலனை தான் செய்கிறார். இந்த குரு பகவான் 2 மாதம் அதிசாரத்தில் கடகத்துக்கு வர்றார். அது உங்கள் ராசிக்கு 8ஆம் இடம். இந்த 8ஆம் இடத்துக்கு வந்து அங்கே உச்சம் பெறார். 8ஆம் இடம் உச்சம் பெற்றாலும் குரு அங்கேருந்து உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தை பார்ப்பார். அதனால் அது ஒரு திடீர் வருமானத்தை கொடுக்கும். சில பேர் வந்து இந்த உயில் மூலம் சொத்து, லாட்ரி, ரேஸு, இந்த மாதிரி பந்தயங்கள், இந்த மாதிரி ஏதோ ஒரு ஸ்பெக்குலேஷன்ஸ், அதாவது இந்த மாதிரி திடீர் லாட்ரி, இந்த மாதிரி ஏதோ ஒன்று சொல்லுவாங்க. திடீர்னு ஏதோ நீங்கள் பழைய ஷேர் ஒரு 6 ரூபாய்க்கு வாங்கின ஷேரு 6 லட்சத்துக்கு வந்துருச்சு சார்னு நியூஸ் வரும். இந்த மாதிரி ஏதாவது ஒரு திடீர் வருமானம் வரும். அது மாதிரி ஏதோ ஒரு நல்ல விஷயங்கள் நடக்க போகுது. இது வந்து 8/10/2025 22/12/2025 இந்த காலகட்டம் குரு அதிசாரத்தில் 8ஆம் இடம் வந்து அங்கே வலுக்க போகிறார். அது வந்து உங்களை வலுவாக்க போகிற நேரம் அப்படின்னு நீங்கள் தைரியமாக எண்ணலாம். அந்த நேரத்தில் தான் நிறைய பேருக்கு கல்யாணம் ஆகாதவர்களுக்கெல்லாம் கல்யாணம் நிச்சயமாகும். ரொம்ப சிறப்பான பலன். இப்போது அடுத்து சனி பகவானுடைய மாற்றம். சனி பகவான் மார்ச் மாதம் மாறுறார். 2026 மார்ச் 6ஆம் தேதி 3ஆம் இடத்துலேருந்து 4ஆம் இடம் போவார். இந்த சனி பகவான் 4ஆம் இடம் போகிறது இதை அர்த்தாஷ்டம சனி அப்படிம்பாங்க. அஷ்டம சனியில் பாதி அர்த்தாஷ்டம சனி. அப்போ அது கொஞ்சம் மத்தியம பலன் தான். ஆனால் இந்த வருஷம் அதுக்குள்ளே முடிஞ்சிடும். நம்ம அதுக்கப்புறம் தமிழ் வருஷத்துக்கு பலன் போடுவோம், சனிப்பெயர்ச்சிக்குன்னு பலன் போடுவோம். இப்போ இதெல்லாம் நம்ம கண்டிப்பாக நம்ம செய்யத்தான் போகிறோம். ஆனால் அந்த சனி பகவானால் நமக்கு எதுவும் கெடுபலன் வராமல் இருக்கணும்னா அப்படின்னா, திருநள்ளாரே சிறப்பான இடம். தர்பாரணேஸ்வரரை வணங்குவது, சனி பகவானுக்கு எள் தீபம் ஏற்றுவது, நல்லெண்ணெயால் தீபம் ஏற்றுவது அப்படிங்கிறத செய்தாலே போதும். ஏனைய கிரகங்கள் ரொம்ப வலுவாக இருக்குது. உங்கள் பிறவிக்கால ஜாதகம் வலுவாக இருந்து இந்த விஸ்வாச வருஷத்துடைய கிரகநிலையும் உங்களுக்கு நல்லதாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் சிறப்பான பலனே. உங்களுடைய தசாபுத்தியும் உங்களுக்கு வலுவாக இருந்தால் தனுசு ராசிக்காரங்களை கையில் பிடிக்க முடியாது. மிகச்சிறப்பான ஆண்டு. போன ஆண்டை விட நீங்கள் பட்ட கஷ்டத்துக்கு இந்த ஆண்டு சிறப்பான பலனை செய்யும் நல்ல ஆண்டு.